சென்னையில் எம்எம்சி கிடைக்குமா கிடைக்காதா, ஸ்டான்லி கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி டென்ஷன்லேயே இருக்கிற டாப் ஸ்கோரருக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ என்னன்னாக்கா, இந்த 31% ஃப்ரம் 85% கோட்டா, தட் இஸ் 85%ல் 7.5% ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் சீட்ஸில் 31%ல் வந்து 1280 சீட்ஸ் இருக்குது. இந்த 1280 என்னென்னா 31% ஆஃப் தட் 4128. ஸோ இதில் வந்து ஓப்பன் கேட்டகரி இதில் வந்து நான் அந்த மார்க் ரேங்க் லிஸ்ட்டை பண்ணதில் அதில் 103 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஜென்ரல், தட் இஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, தட் இஸ் ஓப்பன் கேட்டகரி. அவங்களோட க்ளோசிங் மார்க் 580 அண்ட் ஓப்பன் ரேங்க் வந்து 1269. அவங்களுக்கு என்ன ரேங்க் இருக்காது, கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது. பிசி ஸ்டூடெண்ட் 794. இதில் ஒரு பயங்கரமாக டாமினேட் பண்ணுறது அவங்க தான். அண்ட் அவங்களோட க்ளோசிங் மார்க் இது எல்லாமே ஓப்பன் கேட்டகரி 580 அண்ட் க்ளோசிங் ரேங்க் 1280 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 794. நீங்கள் கம்யூனிட்டி ரேங்கே பார்க்க தேவையில்லை, எல்லாமே இது தான் பார்க்கணும். இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். அண்ட் பிசி முஸ்லீம்ஸ் 58 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் அது அவங்களோட க்ளோசிங் மார்க் 580 அண்ட் இது வந்து 1279 ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் கட் ஆஃப். அண்ட் எம்பிசி 274 ஸ்டூடெண்ட்ஸ் இன் 31% அண்ட் க்ளோசிங் மார்க் 580 அண்ட் ஓப்பன் ரேங்க் 1275 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 274. நீங்கள் இதை பார்க்கணும். இதில் ஒரு +or-10 வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ பேர் போகிறாங்க, ஏன்னா இது அப்ளை பண்ணி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டாவும் போவாங்க. அண்ட் எஸ்சி 44 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் க்ளோசிங் மார்க் 580 அண்ட் க்ளோசிங் ஓப்பன் ரேங்க் 1258 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 44. அண்ட் எஸ்சிஏ 5 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் க்ளோசிங் மார்க் 602. பாருங்கள் எப்படி இருக்குது, பட் எல்லாமே பயங்கரமாக மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் க்ளோசிங் ஓப்பன் ரேங்க் 676 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 5. எஸ்டி 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 640 அவங்களோட க்ளோசிங் மார்க். அண்ட் அவங்களோட இந்த மார்க் வந்து க்ளோசிங் ஓப்பன் ரேங்க் வந்து 186 அண்ட் 2. ஸோ டெஃபினட்டாக இந்த ரேங்க்கு கீழே இருக்கிற ஒரு 20-30 பேரா இல்லை 40-50 பேராங்கிறது யாருன்னா, அங்கே யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். ஸோ கடவுளை வேண்டிக்காங்க நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டா போகணுன்ட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே வரல, இல்லை அந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற கட் ஆஃப்குள்ளே வரல அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா ஸோ எங்களோட ரேங்க் பூஸ்டர் ப்ரோக்ராம் நீங்கள் சேரலாம். ஸோ இந்த இயர் எம்எம்சியில் ஷுவராக எங்களோட மார்வல் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிவிடுவார். எஸ், அவர் வந்து 642 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காரு. ஓப்பன் கேட்டகரியிலே கிடச்சிடும். அவர் வந்து மார்வலோட ரேங்க் பூஸ்டர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் இல்லை 2027 அண்ட் 2028 இதில் எந்த அகடமிக் இயர்லேயும் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் டாப் காலேஜில் ஜாயின் பண்ணோன்னா எங்களோட ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே எது வேணாலும் சேரலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் சேரலாம். அப்படி இல்லைன்னா என்னோட மென்டார் லேர்னிங் ப்ரோக்ராம், என்னோட பர்சனல் ட்ரைனிங்கில் நீங்கள் எந்த கோச்சிங் போனாலுமே 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் டில் ப்ரீவியஸ் டே ஆஃப் நீட் எக்ஸாம் வரைக்கும் நான் பர்சனல் ட்ரைனிங் கொடுப்பேன். டெஸ்ட் சீரீஸ் அண்ட் 1-to-1 மென்டார்ஷிப். அப்படி இல்லாமல் இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கோர்சஸ், எங்களோட செல்ஃப் ஸ்டடி கோர்சஸில் செல்ஃப் லேர்ன் வீடியோ லெக்சர்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள். ஸோ இல்லை எங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் போதுனாலும் கவலை இல்லை. ஏன்னா நாங்கள் we have 3 types ஆஃப் டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் சீரீஸ் ஃபார் டார்கெட் 550, டெஸ்ட் சீரீஸ் ஃபார் டார்கெட் 600 அண்ட் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் டார்கெட் 650. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து அதிகமான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் மோர் டெஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். பட் என்னால் நிறைய டெஸ்ட் எழுத முடியாதுன்னா நீங்கள் இதுதான் எடுக்கணும். பட் டெய்லி மினிமம் ஒரு 100 to 150 எம்சிக்யூ பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இந்த இயர் விஷ்ணு சாஜி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எம்சிக்யூ தான். அண்ட் ஒவ்வொரு டேவும் நீங்கள் என்ன அட்டன் பண்ணி என்ன லூஸ் பண்ணீங்களோ, என்ன ஒமிட் பண்ணீங்களோ அதை லேர்ன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அண்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் இல்லை 2028 நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.